Hello friends, welcome to Rustnik channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா Windows 11ல Rust எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் உங்க ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க. Rust டவுன்லோட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லிங்க் ஓபன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் டேபுக்குள்ள போய்க்கோங்க. ஸோ என்னோட பிசி பார்த்தீங்கன்னா 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ அதனால நான் வந்து 64 பிட் செட்டப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அப்புறமேட்டுக்கு நம்மளுக்கு விஷுவல் ஸ்டுடியோ பில்டு டூல்ஸ் தேவை. ஸோ இந்த லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த பில்டு டூல்ஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதை ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இன்ஸ்டாலேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த ரெண்டு செட்டப் ஃபைல். ஃபஸ்ட்டு வந்து ரஸ்டப். ஓகே, ஃபஸ்ட் நம்ம வந்து பில்டு டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, இதில் டெஸ்க்டாப் டெவலப்மெண்ட் வித் C++ இதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்துங்க. இது ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் எடுத்துக்கும். பேஸ்ட் ஆன் உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து இது வேரி ஆகலாம் இந்த டியூரேஷன். ஓகே, ரஸ்டப் யூனிட் அந்த செட்டப் ஃபைலை இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குயிக் இன்ஸ்டால் வயா விஷுவல் ஸ்டுடியோ கம்யூனிட்டி இன்ஸ்டால். ஸோ இது வந்து மேனுவல் இன்ஸ்டால் த ப்ரீ ரிக்வெஸ்ட். இதை வந்து நம்ம ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு இது தான் ட்ரை பண்ணுறோம்.
Do not install prerequisite is okay. Proceed with standalone installation 1 கொடுத்துக்குங்க. ஏன்னா இப்போ நம்மளுக்கு இதுதான் வந்து நம்மளுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோடில் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பாட்டை வந்து இது ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறதெல்லாம் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடும். இதோட சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ்லாம் வந்து உங்களோட யூசர் டைரக்டரியில் .cargo.rustup அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிடன் ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகிரும். அந்த ஹிடன் ஃபைலில் வந்து இருக்கும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக இதில் 2 கம்பைலர்ஸ் இருக்குது. ஒன்று MSVC, இன்னொன்று GNU. ஸோ அந்த ரெண்டுத்தையும் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி வந்து நம்ம GNUக்கு ஸ்விட்ச் ஆகிறது, எப்படி MSVCக்கு ஸ்விட்ச் ஆகிறது அப்படிங்கிறத பற்றியும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் டூல் செயின்ஸ் செட் டு, ஸோ இதுக்கு வந்து செட் ஆகிருக்கு. பை டிஃபால்ட்டாக வந்து இதுதான் வந்து நம்மளுக்கு டூல் செயின். இன்னொரு டூல் செயின் இருக்குது, அது GNU. ஸோ இது நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆயிருச்சு. ஓகே, இப்போ நான் கார்கோன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி பார்க்குறேன். எரர் வருதான்னு. கண்டிப்பாக எரர் வரும். இப்போ உங்கள் ஃபைல் மேனேஜரில் லோக்கல் டிஸ்க் சீக்கில் யூசரில் உங்களோட யூசருக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபைல்ஸ் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஒன்று .cargo, ஒன்று வந்து ரஸ்டப்பு. ரஸ்டப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து டூல் செயின்ஸ் இருக்கும். டூல் செயின்ஸில் வந்து ஒரு டூல் செயின் தான் நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கு. அந்த ஒரு டூல் செயின் வந்து MSVC.
ஸோ இதுதான் வந்து மற்ற கமெண்ட்ஸு. ஸோ இது எல்லாமே பேசிக் டூல்ஸ். cargo new hello ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேக்கேஜை க்ரியேட் பண்ணிட்டோம். சேஞ்ச் டைரக்டரி டு ஹலோ டேர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சோர்ஸு .git ignore cargo.toml ஃபைல் இருக்குது. இப்போ நீங்கள் சோர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சேஞ்ச் டைரக்டரி டு src டேர் மெயின் ஃபைல் இருக்கும். இந்த மெயின் ஃபைலில் வந்து ஜஸ்ட் ஒரு ஹலோ எக்ஸாம்பிள் கோட் இருக்கும். ஸோ நான் பழையபடி இருந்த டைரக்டரி டைப் வைக்கிறேன். கார்கோ பில்டு கொடுத்தீங்கன்னா பில்டு ஆகணும். இப்போ பில்டு ஆகாது, ஏன்னா வந்து நம்மளுக்கு இன்னும் இந்த இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகலை. ஓகே, நான் வீடியோ பாஸ் பண்ணுறேன் கொஞ்ச நேரம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆக போகுது. ஓகே, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ரீஸ்டார்ட் பண்ண சொல்லுது. ஸோ நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஒன்ஸு இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு. ஸோ இப்போ நான் வந்து சேஞ்ச் டைரக்டரி டு ஹலோ கொடுத்துக்கிறேன். ஏன்னா இதுதான் வந்து நான் என்னோடய பேக்கேஜ் நேம். பேக்கேஜுக்கு நான் ஸ்விட்ச் ஆகிட்டேன். இப்போ வந்து நான் கார்கோ பில்டு கொடுக்குறேன். பில்ட் ஆயிடுச்சு. கார்கோ ரன். ஸோ எனக்கு ஹலோ வேர்ல்டு அவுட்புட் வந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம ரஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்னலாம் பார்க்கணுமோ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.